நவ திருப்பதியில் முதல் பெருமாள் கோயில் 108 திவ்ய தேசங்களில் 81வது திவ்ய தேசம் நவகிரக திருப்பதி ஸ்தலத்தில் சூரியனுக்கான பெருமாள் கோயில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றுள்ள ஸ்தலம். இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் கோயில், தூத்துக்குடி. வெல்கம் டு டிராவல் பொக்கிஷம், ஆன்மீக தேடலுக்கான ஒரு படி. இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ வைகுண்டநாத பெருமாள் திருக்கோயில் அல்லது திரு வைகுண்டநாதர் கள்ளபிரான் திருக்கோயில். இக்கோயில் திருநெல்வேலியில் இருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் அமையப்பெற்றுள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் 110 அடி உயரமும் 9 நிலைகளும் கொண்டுள்ளது. இக்கோயிலின் தல புராணம் என்னவென்றால் மிகவும் சுவாரஸ்யமானது. அந்த வரலாறு என்னவென்றால், வேலுக்குடி ஸ்ரீ ஊவே கிருஷ்ணசுவாமிகள் கூறுவதென்னவென்றால், சோமுகாசுரன் ஒருத்தர் இருந்தார். அவன் படைப்பினுடைய ரகசியத்தை எல்லாம் திருடி போக பிரம்மா தபஸ் பண்றதுக்கு எது சிறந்த இடம், தவம் பண்ணி படைப்பின் ரகசியத்தை திருப்பி வாங்கினவருக்கு தன் கையில் இருக்கிற ஒரு பெரம்பு, அந்த பெரம்பை ஒரு ஆண்மகனாக்கி பிரம்மச்சாரி பிள்ளையா இடத்த தேடினார். போனவனை காணவே காணும். அடுத்தது தன் கையில் இருக்கிற ஒரு தண்டம், அதை ஒரு பெண்ணாக்கி கீழே தேடின்னு வர போனார். தேடின்னு வந்தவ இதுதான் ஊருண்டான். ஆனால் ஸ்ரீவைகுண்டத்திலே தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து பெருமானை குறித்து நீண்ட தபஸ் பண்ணி அவரிடத்திலேருந்து சிட்டியினுடைய ரகசியங்கள் எல்லாம் திருப்பி வாங்கின ஊர் ஸ்ரீவைகுண்டம் க்ஷேத்திரம். மூலவர் வைகுண்டநாதர் நின்ற நிலையிலும், தாயார் வைகுண்டவல்லி மற்றும் பூதவல்லி மற்றும் உற்சவர் சோரநாதர் கள்ளபிரான் என அழைக்கப்படுவதற்கும் காரணம் தரும் மரபுவழி செய்தியும் உள்ளது. ஒரு சமயம் வைகுண்டநாதரின் பக்தன் காலதூஷகன் எனும் திருடன் தான் திருடியதில் பாதியை கோயில் சேவைக்கும் மீதியை தான தர்மங்களுக்கும் செலவிட்டு வந்தான். ஒரு சமயம் மணப்பாடியில் திருடும்போது அரண்மனையில் அவரது கூட்டாளிகள் சிக்கிக் கொண்டனர். காலதூஷனை தேடி அரண்மனை சேவகர்கள் வந்தனர். அப்போது பெருமாள் அரண்மனைக்கு திருடன் வேடத்தில் சென்று தனது பக்தனை காட்க அரசனிடம் காலதூஷகனை பற்றி எடுத்து கூறி புரிய வைத்து காலதூஷகனுக்கு காட்சி தந்து அருளினார். எனவே இஸ்வாமிக்கு கள்ளபிரான் என்று இன்னொரு பெயரும் வந்துள்ளது. இக்கோயிலானது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாகவும் நவகிரகங்களில் சூரியனுக்கான உகந்த இடமாகவும் இக்கோயில் அறியப்பட்டுள்ளது. கோயிலின் தல விருட்சம் பவளமல்லி, தல தீர்த்தம் பெருகு தீர்த்தம் மற்றும் தாமிரபரணி நதி. ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் சூரிய ஒளியானது காலை நேரங்களில் பெருமாள் பாதத்தின் மேல் படுவது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும். இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் முக்கியமானது கருட சேவை திருவிழா. வைகாசி மாதத்தில் நடைபெறும் இத்திருவிழா நவ திருப்பதியில் உள்ள 9 உற்சவ பெருமாள்களும் கருட வாகனத்தில் எழுந்தருள்வதை காணலாம். இக்கோயிலானது 5 ஏக்கர் பரப்பளவில் அமையப்பெற்றுள்ளது. இக்கோயிலின் கட்டிடக்கலை மிகவும் சிறப்பானது. இங்கு நாம் யோக நரசிம்மர், ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீராமர், மகாவிஷ்ணு போன்ற சிலைகளும் பார்க்கலாம். இங்கு 3 பிரகாரமும் அமையப்பெற்றுள்ளது.